அப்படி போகிறோம் இல்லை போகிறோம் உள்ள போய் அப்படி எடுத்து போய் மாவண்டா அப்படியே யூடியூப் நாங்கள் திரும்ப இப்படி வீடியோ எடுக்க போகிறோம் கரைச்சல் இல்லை. உலக தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம எப்போ இங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கை மட்டக்களப்பில் நிற்கிறோம். ஏன் எதுக்குன்றதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். பார்க்குறதுக்கு முதல்ல பாருங்கள், நம்ம ஒரு நீர்நிலம் இயற்கை ஒரு சூழ்ந்த ஒரு கடவுள் வந்து அந்த வரப்பிரசாதெல்லாம் நாங்கள் பழமையாகவே அந்த காட்சியில் நாங்கள் உங்களுக்கு காட்டுறாங்க. அந்த ரீதியில் பக்கத்தில் ஒரு வாய்க்கால், அது கொஞ்சம் நான் நினைக்கிறேன் முடித்தாங்க கூட தெரியுது. அந்த சீசன் முடிஞ்சுது, நீ நிற்கிற தண்ணி தான் கொஞ்சம் முள்ள வர்ற மாதிரி தெரியுது. நாங்கள் இப்போ பயணம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கரைவட்டிக்கு தான் எங்களுக்கு ஒரு உதவி, ஒரு வாழ்வாதார உதவி கொடுக்கத்தான் நாங்கள் இந்த பயணத்தை மேற்கொள்ள போகிறோம். என்ன வாழ்வாதார உதவின்றதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். பார்க்குறதுக்கு முதல்ல புதுசாக வர உறவுகள் சகோதரங்கள் வளமையாக சொல்கிறதான் சிறப்பாக செய்திருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நம்மளையே எடுக்க சொல்லி எங்கடா கண்டுபிடிக்க 2 பேர் உஷார் தான். இப்போ வீடியோ எடுக்கிறதால இந்த பேர் பார்க்குறாங்க தெரியா 2 பேரும். இப்போ என்ன இவர் என்ன வரைஞ்சால அவுட் அப்படி படியா புடியும் அப்படி போகிறோம் இல்லை போகிறோம் உள்ள போய் அப்படி எடுத்து போய் மாவண்டா அப்படியே யூடியூப் நாங்கள் திரும்ப இப்படி வீடியோ எடுக்க போகிறோம் கரைச்சல் இல்லை. அதில் என்ன ஒரு குஞ்சு தண்ணி கொஞ்சம் கொடுங்க காஜி. தண்ணி போத்தல எடுத்துக்கிறேன். சரியான ஒரு போராட்டத்தை மத்தியில் தான் இந்த கோழியெல்லாம் நேற்று முழுக்க முன்னக்கட்டு இயலாது. அப்புறம் இன்றைக்கு மட்டக்களப்பிலேருந்து காத்தாங்குடி போனால் நேற்று முழுக்க. அப்புறம் இன்றைக்கு வந்து வலிக்கிட்டு காலையில் மாணவரை கொண்டு ஸ்கூலில் கொண்டு விட்டு போட்டு 7 மணிக்கு 7 காலைக்கு வலிக்கிட்ட பயணம். இப்போ எத்தனை மணி? இப்போ 11 மணிக்குன்னு 11 மணிக்கிட்டே இருக்கும். 11 மணிக்கு தான் வந்து சேர்ந்து இருக்குது. 4 மணித்தியாலத்துக்கு பிற்பாடு கடும் ஓட்டம் ஓடி இருக்குது. சாமான் இல்லை. வளமையாக எடுக்கிறவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்கள்ட்ட இல்லை சாமான். 2 நாள் 3 நாள் பொறுங்கன்றாங்க. அவர் 2 நாள் 3 நாள் பொறுக்கல நமக்கு. அது என்ன நவிப்படுத்தோ இவ எங்கே போகிறா? ஹலோ எங்கே போகிறீங்க? அன்னி கேட்டீங்க அதில் ஒன்று அக்காஜி சாப்பாடு கொஞ்சம் இல்லையா அக்காஜி? நெல்லு அரிசி கொஞ்சம் எடுத்து கொண்டு போடுங்கம்மா. தண்ணி குடிக்கிறாங்களே என்ன? அது கொஞ்சம் பருத்தமா கிடையாது. புள்ள இருந்தாங்க எப்படிங்க இந்த உதவியை வந்து உங்களோட அம்மா சைக்கிள் ஓடிட்டு அம்மா ஜெயமன்லேருந்து அந்த அம்மா தான் இங்கே இந்த உதவி எங்களுக்கு வாழ்வாதாரத்தை திட்டு கொடுத்தவ. இந்த அவங்களோட அடுத்த வீடியோ நாங்கள் சைக்கிள் கொடுத்த வீடியோவை பார்த்த பிற்பாடு நிறைய விடயங்கள் எங்களோட பகிர்ந்தவை. அதுக்கு பிற்பாடு தான் இந்த உதவிகளுக்கு செய்தவங்க. அம்மாவுக்கு இந்த செஞ்ச உதவிக்கு என்னம்மா சொல்கிறீங்க? செஞ்ச உதவிக்கு நன்றி தெரிவித்து கொள்கின்றோம். அவங்க 100 வருஷம் நல்லா இருக்கணும் வாழ்த்துக்கிறோம். உங்களோட நிலப்பாடுகளையும் மிச்சம் ஆழமாக மிச்சம் கவலையாகவும் கதைச்சவ. அப்போ அது நீங்கள் உங்களோட ஐடியாஸ் என்ன, உங்களோட பிளான் என்ன?
என்ன ஐடியா இனி தையலுக்கு போகிறதா ஐடியா, படிப்பை விட்டாச்சு இனி படிக்கலாது, இனி தையலுக்கு போகிறதா ஐடியா. தையலுக்கு போவேன்னு சொல்லித்தான் முடிவு எடுத்துரு. தையலுக்கு இனி தையலுக்கு தான் போகிறது. ஆமாம் வாங்க ஏழை வாங்க இதில் வாங்க இதில் வாங்க இதில் வந்து போடுறோம். தையல் தான் போடணுமே. ஓ என்ன அரிசியா போடுறீங்க? அந்த நான் அந்த இதுக்குள்ளே கொஞ்சம் அவதிப்பட்டபடியாக அந்த சீன் எடுக்க மறந்து போயிட்டேன். கையோட இங்கே உள்ள அரிசி கூட கண்டு இவங்க வந்துட்டாங்க. இவங்கெல்லாம் கூட தானே நீங்கள் நிற்கிற சேவலையெல்லாம். ஓ ரைட்டா சரிதானே அம்மா, சந்தோஷம் தானே உங்களுக்கு? ரைட் வாங்க அம்மாட்ட கொடுங்க. அம்மா சைக்கிளில் தந்த அம்மா தான் இந்த வரைக்கும் செய்வாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நன்றி தந்ததுக்கு, இந்த கோழி தந்ததுக்கும் சைக்கிள் தந்ததுக்கு எங்களுக்கு நல்ல நன்மை உண்டு. எங்களுக்கு இன்னும் உதவி செய்யணுமென்று நாங்கள் காத்து கொண்டு அவளோட சாப்பாடெல்லாம் வச்சுட்டு கஷ்டமாக நிலையில் இருக்குது. அந்த அம்மாவுக்கு நாங்கள் நன்றியை செலுத்தி கொள்கிறோம். நல்லா சரி அம்மா, இன்னொரு உதவி அந்த வேலை